ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனால் அந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. ஒரு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் அந்த நியூஸ் வந்து டெய்லி நியூஸ் பேப்பரில் வருது. ஏன்னா எப்போயாச்சும் நடக்கிற ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து இந்த நாட்டையும் இந்த உலகத்தையே வந்து பயப்பட வச்சிருது. அப்படி இருந்தும் ஏன் இப்போயும் ஃப்ளைட் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் வே டு ட்ராவல்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கம்பேர் த ரியல் நம்பர்ஸ். IATA ரிப்போர்ட்டின் படி இந்த உலகத்தில் குளோபல் ஆவரேஜாக 5000 பேர்த்தில் ஒருத்தர் கார் விபத்தில் இறக்கிறதாகவும் 50,000 பேர்த்தில் ஒருத்தர் ட்ரெயின் விபத்தில் இறக்கிறதாகவும், ஆனால் 1,10,00,000 பேர்த்தில் ஒருத்தர் தான் ஃப்ளைட் விபத்தில் இறக்கிறதாகவும் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது டர்புலன்ஸ், ஹைட், இன்ஜின் சவுண்ட் இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளைட் ட்ராவலை கொஞ்சம் ரிஸ்க்காக உணர வைக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. ஏர் ட்ராவல் மட்டும்தான் இந்தியாவிலையும் சரி இந்த உலகத்துலேயும் சரி சேஃபஸ்ட் வே டு ட்ராவல். இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 4500 சேஃபஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 மில்லியன் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு DGCA மற்றும் AII டேட்டான் ரிப்போர்ட் படி இந்தியாவில் 2021 23 வரைக்கும் 0 ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதாகவும் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அதனால தாங்க 99.99% ஃப்ளைட் வந்து சேஃபாக லேண்ட் ஆகுதுங்க.